வணக்கம் நண்பர்களே. ஒரு வெற்றி படம் ஒரு நடிகரை உச்சத்துக்கு கொண்டு செல்லும். அதே நேரத்தில் சில தோல்வி படங்களும் ஒரு நடிகர் மார்க்கெட்டையே மாற்றிவிடும். தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் ரசிகர்கள் மனதை வென்ற பல நடிகர்கள் சில தொடர் தோல்விகளால் எதிர்பார்த்த இடத்தை அடைய முடியவில்லை. இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான படத்துக்கு பிறகு வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை சந்தித்த 10 தமிழ் நடிகர் சினிமா பயணத்தை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமாவில் திறமையான நடிகர்களில் ஒருவராக இருந்தும் எதிர்பார்த்த அளவுக்கு முன்னணி இடத்தை பிடிக்க முடியாமல் போனவர் நடிகர் ஜீவா. தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரியின் மகனான ஜீவா 2003ஆம் ஆண்டு வெளியான ஆசை ஆசையாய் திரைப்படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமாகிறாரு. ஆரம்பத்தில் சில படங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. அதுக்கப்புறம் 2007ஆம் ஆண்டு வெளியான ராம் திரைப்படம் அவரது வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைஞ்சது. இந்த படத்தில் அவர் நடிப்பு ரசிகர்களாலும் விமர்சகர்களாலும் பெரிதும் பாராட்டப்பட்டது. அதுக்கப்புறம் கட்டுறது தமிழ், சிவா மனசுல சித்தி, கோ போன்ற திரைப்படத்தின் மூலம் ஜீவா தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்குறாரு. குறிப்பாக கோ திரைப்படத்தின் வெற்றி அவரை தமிழ் சினிமாவின் முன்னணி இளம் நடிகர்கள் ஒருவராக மாற்றுது. இதுக்கப்புறம் ஜீவாவிடமிருந்து பெரிய வெற்றி படங்கள் வரும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வெளியான சில திரைப்படங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறவில்லை. சில படங்கள் நல்ல கதை கொண்டிருந்தாலும் வசூல் ரீதியாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. இதனால் ஜீவாவின் ஹீரோ மார்க்கெட் மெதுவாக பாதிக்கப்படுது. புதிய தலைமுறை நடிகரின் வருகையும் தமிழ் சினிமாவில் ஏற்பட்ட போட்டியும் அவரது பயணத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துது. ஜீவாக்கு தொடர்ந்து வெற்றி படங்கள் அமைஞ்சிருந்தா அவரும் முன்னணி நடிகர் ஒருவராகவும் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர் ஒருவராக இருந்திருப்பார். அடுத்ததா நடிகர் சாந்தனு. தமிழ் சினிமாவின் பிரபல இயக்குனர் கே பாக்யராஜனின் மகன் தான் நடிகர் சாந்தனு. சின்ன வயசிலேயே சில திரைப்படங்களில் தோன்றிய சாந்தனு 2008ஆம் ஆண்டு வெளியான சக்கரக்கட்டி திரைப்படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமாகிறாரு. இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் இசையமைத்த இந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்துது. படத்தின் பாடல்கள் சூப்பர் ஹிட் ஆனாலும் திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறவில்லை. இதனால் சாந்தனுவின் ஹீரோ பயணம் நினைத்த வேகத்தில் முன்னேறவில்லை. அதுக்கப்புறம் சித்து +2, 1000 விளக்கு, வாய்மை, முப்பரிமாணம், கொடியில் ஒருவன் உள்ளிட்ட பல திரைப்படங்கள் நடிக்கிறாரு. சில படங்கள் அவரது நடிப்பை பாராட்டப்பட்டாலும் பெரிய வசூல் வெற்றிகள் அமையவில்லை. இதன் காரணமாக முன்னணி ஹீரோக்களுக்கும் கிடைக்கும் பெரிய பட வாய்ப்புகள் சாந்தனுவுக்கு குறையுது. அதனால் அவர் தொடர்ந்து புதிய கதைகளை தேர்வு செஞ்சு நடித்தார். ஹீரோவாக மட்டுமல்லாமல் முக்கிய கதாபாத்திரங்களும் தனது திறமையை வெளிப்படுத்துகிறாரு. தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், இணையத்தொடர்கள் மற்றும் பல்வேறு திரைப்படங்களில் பங்கேற்று ரசிகருடன் தொடர்ந்து தொடர்பில் இருந்து வந்தார். சாந்தனுக்கு சினிமாவில் குடும்ப பின்னணி இருந்தாலும் வெற்றியை தக்க வைத்துக் கொள்வது ஒவ்வொரு நடிகரின் தனிப்பட்ட உழைப்பு, கதை தேர்வு மற்றும் ரசிகர்களின் ஆதரவை பொறுத்து அமையுது. இன்னைக்கு சாந்தனு நல்ல கதைகள் கிடைத்தால் பெரிய கம்பேக் கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கை ரசிகர்களே உள்ளது. அவரும் கம்பேக் கொடுத்தே ஆவேன்னு தொடர்ந்து படங்கள் நடித்து வராரு. அடுத்ததா நடிகர் வினய். தனது முதல் படத்திலேயே ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தவர் தான் நடிகர் வினய். 2007ஆம் ஆண்டு வெளியான உன்னாலே உன்னாலே திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமாகிறாரு. இயக்குனர் ஜீவா இயக்கிய இந்த காதல் திரைப்படம் நல்ல வரவேற்பு பெறுது. வினயின் தோற்றம், நடிப்பு மற்றும் அமைதியான திரைநடை ரசிகர்களை கவருது. இந்த வெற்றிக்கு பிறகு அவர் தமிழ் சினிமாவின் முன்னணி ஹீரோவாக உருவெடுப்பார் என்று பலரும் எதிர்பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஜெயம் கொண்டான், மோதி விளையாடு, என்றென்றும் புன்னகை உள்ளிட்ட படப்படங்களும் நடிக்கிறாரு. சில படங்கள் விமர்சகர்களின் பாராட்டையும் பெற்றாலும் பெரும்பாலான திரைப்படங்கள் வசூல் ரீதியாக பெரிய வெற்றி பெறவில்லை. இதன் விளைவாக வினய் ஹீரோ மார்க்கெட்டு மெதுவாக குறைய தொடங்குது. புதிய ஹீரோக்களின் வருகை, கடுமையான போட்டி மற்றும் தொடர்ந்து பெரிய வெற்றிகள் அமையாதது ஆகியவை அவரது வாய்ப்பை பாதிக்குது. ஆனால் வினய் மனம் தளராமல் தனது நடிப்பு வாழ்க்கையில் புதிய பாதையை தேர்ந்தெடுக்கிறாரு. வில்லன் மற்றும் முக்கிய கதாபாத்திரங்களை நடிக்க தொடங்குறாரு. டாக்டர், எதற்கும் துணிந்தவன், ஹனுமான் போன்ற படங்கள் வில்லன் கதாபாத்திரங்கள் நடித்த அவர் மீண்டும் ரசிகர்களின் கவனத்தை ஈர்க்கிறாரு. ஹீரோவாக இல்லாவிட்டாலும் வலுவான கதாபாத்திர நடிகராக தனது இடத்தை உறுதிப்படுத்துகிறாரு. சினிமாவில் வெற்றி என்பது ஹீரோவாக மட்டுமே இருக்க வேண்டும் என்பதல்ல. காலத்திற்கு ஏற்றபடி தன்னை மாற்றிக்கொண்டால் புதிய வாய்ப்புகளும் புதிய வெற்றிகளும் கிடைக்கும். இன்று வினய் ஹீரோவை விட
வில்லன் மற்றும் குணச்சித்திர வேடங்களில் அதிக வரவேற்பை பெற்று வருகிறார். இது அவருடைய நடிப்பு திறமைக்கு கிடைத்த அங்கீகாரம் தான் சொல்லணும். அடுத்த நடிகர் அரவிந்தசாமி. 1990களில் தமிழ் சினிமாவின் மிகவும் பிரபலமான காதல் நாயகர்கள் ஒருவர் தான் அரவிந்தசாமி. 1991ஆம் ஆண்டு இயக்குனர் மணிரத்னம் இயக்கிய தளபதி திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகிறாரு. அதில் சிறிய கதாபாத்திரமாக நடிச்சிருந்தாலும் அவரது தோற்றமும் திரைய ஆளுமையும் பலரது கவனத்தை ஈர்த்துச்சு. அதுக்கப்புறம் ரோஜா திரைப்படம் அவரது வாழ்க்கையை முழுமையாக மாற்றிருச்சு. அந்த படம் இந்திய அளவில் மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. பின்னர் பம்பாய், மின்சார கனவு போன்ற திரைப்படங்கள் அவரை தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக உயர்த்தது. ஆனால் 1990களின் இறுதியில் மற்றும் 2000களின் தொடக்கத்தில் வெளியான சில படங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. அதோடு அவர் தனது தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கையிலும் அதிக கவனம் செலுத்த தொடங்குறாரு. அதுக்கப்புறம் ஏற்பட்ட விபத்து, உடல்நல சிக்கல்களும் அவரது நடிப்பு வாழ்க்கையில் நீண்ட இடைவெளியை ஏற்படுத்துச்சு. இதனால் ஒரு கட்டத்தில் அரவிந்தசாமி சினிமாவிலிருந்து முழுமையாக விலகிட்டார்னு பலரும் நினைச்சாங்க. ஆனால் 2015ஆம் ஆண்டு வெளியான தனியொருவன் திரைப்படம் அவரது வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைஞ்சது. சித்தார்த் அபிமன்யு என்ற வில்லன் கதாபாத்திரத்தில் அவர் வெளிப்படுத்திய நடிப்பு ரசிகர்களையும் விமர்சகர்களையும் ஆச்சரியப்படுத்துச்சு. அந்த ஒரு படத்திற்கு பிறகு அவர் மீண்டும் தமிழ் சினிமாவில் மிகவும் தேடப்படும் நடிகர்கள் ஒருவராக மாறினார். தொடர்ந்து பல முக்கியமான திரைப்படங்கள் நடிக்கிறாரு. அரவிந்தசாமி இந்த சினிமா இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து நடித்து வந்திருந்தா, அப்படியே நடித்து வந்திருந்தாலும் சில வெற்றி படங்கள் கொடுத்துருந்தா அவரும் இன்னைக்கு முன்னணி நடிகர்கள் ஒருவராக இருந்திருப்பார். அடுத்த நடிகர் ஷாம். தனது முதல் படத்திலேயே ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்தவர் தான் ஷாம். 2001ஆம் ஆண்டு இயக்குனர் ஜீவா இயக்கத்தில் வெளியான 12 திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமாகிறாரு. வித்தியாசமான கதைக்களம், இளமையான தோற்றம் மற்றும் இயல்பான நடிப்பு ஆகியவற்றால் அவர் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு பெறாரு. அதுக்கப்புறம் லேசா லேசா, உள்ளம் கேட்குது, இயற்கை உள்ளிட்ட படங்களில் நடிக்கிறாரு. இந்த படங்கள் சில விமர்சனங்களின் பாராட்டை பெற்றாலும் பெரும்பாலும் வசூல் ரீதியாக பெரிய வெற்றியை பெறவில்லை. ஒரு நடிகரின் மார்க்கெட்டை உயர்த்துவது வெறும் நல்ல நடிப்பு மட்டுமல்ல, தொடர்ந்து வெற்றி பெறும் படங்களும் அவசியம். அந்த வகையில் ஷாமுக்கு பெரிய வசூல் வெற்றிகள் தொடர்ச்சியாக அமையவில்லை. 2000களின் நடுப்பகுதியில் தமிழ் சினிமாவில் விஜய், அஜித், சூர்யா, விக்ரம், தனுஷ், சிம்பு போன்ற நடிகர்கள் வேகமாக முன்னேறினாங்க. இந்த கடுமையான போட்டியில் ஷாமால் தனது ஹீரோ இடத்தை தக்க வைத்து கொள்ள முடியல. ஆனால் அவர் சினிமாவை விட்டு விலகவில்லை. தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் தெலுங்கு உள்ளிட்ட மொழிப்படங்களிலும் நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் கதாபாத்திர நடிகராகவும் வில்லன் வேடங்களிலும் நடித்து தனது திறமையை நிரூபிக்கிறாரு. ஷியாமுக்கு தொடர்ந்து பெரிய வெற்றிகள் அமையாததும் அதிகரித்த போட்டியும் அவரது ஹீரோ மார்க்கெட்டை பாதித்த முக்கிய காரணங்களாக அமைஞ்சது. அடுத்து நடிகர் பிரசாந்த். 1990களில் விஜய் மற்றும் அஜித்துக்கு இணையாக ரசிகர்கள் கொண்டிருந்த முன்னணி ஹீரோ நடிகர் பிரசாந்த். பிரபல இயக்குனரும் நடிகருமான தியாகராஜனின் மகன் தான் நடிகர் பிரசாந்த். தனது இளம் வயதிலேயே ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தார். அழகான தோற்றம், நடன திறமை மற்றும் காதல் கதாபாத்திரங்களில் சிறப்பாக நடித்ததால் அவர் மிக வேகமாக முன்னணி நடிகராக மாறினார். வைகாசி பிறந்தாச்சு, செம்பருத்தி, ஜீன்ஸ், கண்ணெதிரே தோன்றினால், ஜோடி, பார்த்தேன் ரசித்தேன், வின்னர் போன்ற பல வெற்றி படங்கள் நடித்தார். குறிப்பாக ஜீன்ஸ் திரைப்படம் இந்திய அளவில் அவருக்கு பெரிய புகழை பெற்று தந்துச்சு. ஆனால் 2000களின் நடுப்பகுதிக்கு பிறகு ஹீரோவாக நடித்த பல திரைப்படங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. தொடர்ந்து வெளியான சில படங்கள் வசூல் ரீதியாக தோல்வியடைந்துச்சு. இதனால் அவரது மார்க்கெட் மெதுவாக சரிஞ்சிச்சு. அதே காலகட்டத்தில் விஜய், அஜித், சூர்யா, விக்ரம், தனுஷ் போன்ற நடிகர்கள் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சாங்க. கடுமையான போட்டி அதிகரித்ததால் பிரசாந்துக்கு மீண்டும் முன்னணி இடத்தை பெறுவது சவாலாக மாறுச்சு. இதற்கிடையே அவரது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சில சிக்கல்கள் ஏற்பட்டுச்சு. அவையும் அவரது திரைப்பயணத்தை தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இருப்பினும் அவர் சினிமாவை விட்டு விலகாமல் தொடர்ந்து முயற்சி செய்து வந்தார். சமீப ஆண்டுகளாக மீண்டும் நல்ல கதைகளுடன் ரசிகர்களை சந்திக்க முயற்சித்து வருகிறார். அவரது அனுபவமும் நடிப்பு திறமையும் இன்னும் ரசிகர்கள் மதிக்கப்படுது. பிரசாந்தும் முன்னணி ஹீரோவாக இருந்திருக்க வேண்டிய நடிகர் தான். அடுத்ததாக நடிகர் ஸ்ரீகாந்த். ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவின் மிகவும் நம்பிக்கைக்குரிய இளம் ஹீரோக்களில் ஒருவர் தான் நடிகர் ஸ்ரீகாந்த். 2002ஆம் ஆண்டு வெளியான ரோஜா கூட்டம் திரைப்படத்தின் மூலம் ஹீரோவோ அறிமுகமாகிறாரு. ஸ்ரீகாந்த் முதல் படத்திலேயே மிகப்பெரிய வெற்றியை பெறாரு. காதல் கதாநாயகனாக அவரது தோற்றமும் இயல்பான நடிப்பும் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துச்சு. அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதத்தில் பார்த்திபன் கனவு, போஸ், ஒரு நாள் ஒரு கனவு
உள்ளிட்ட படப்படங்கள் நடிக்கிறாரு. குறிப்பாக பார்த்திபன் காவு அவருக்கு நல்ல நடிகர் என்ற பெயரை உறுதிப்படுத்துது. ஆனால் அதுக்கப்புறம் ஹீரோவாக நடித்த பல படங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறவில்லை. சில படங்கள் நல்ல விமர்சனங்களை பெற்றாலும் வசூல் ரீதியாக தோல்வியடைந்துச்சு. இதன் காரணமாக அவரது ஹீரோ மார்க்கெட்டு மெதுவாக குறைய தொடங்குச்சு. தமிழ் சினிமாவில் விஜய், அஜித், சூர்யா, விக்ரம், தனுஷ், சிம்பு போன்ற நடிகர்கள் மார்க்கெட் வேகமாக வளர்ந்த காலகட்டத்தில் ஸ்ரீகாந்துக்கு தொடர்ந்து நல்ல படங்கள் அமையலை. அப்படியே படங்கள் அமைஞ்சாலும் நல்ல வெற்றியும் பெறவில்லை. அதனால அவர் தன்னோட இடத்தை தக்க வைக்க முடியாமல் ரொம்பவுமே போராடினார். தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு மற்றும் மலையாள திரைப்படங்களும் நடிக்கிறாரு. ஹீரோவாக மட்டுமல்லாமல் கதாபாத்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வர்றாரு. ஸ்ரீகாந்தின் திரைப்பயணம் ஒரு படம் காரணமாக மட்டுமே பாதிக்கப்படவில்லை. தொடர்ந்து வெளியான சில தோல்வி படங்கள், கடுமையான போட்டி மற்றும் மாறிய ரசிகர்கள் ரசனை ஆகியவை இணைஞ்சு அவரது ஹீரோ மார்க்கெட்டை பாதிக்குது. அடுத்து நடிகர் அப்பாஸ் 1990களின் இறுதியில் இளம் பெண்களின் கனவு நாயகனாக திகழ்ந்தார். 1996ஆம் ஆண்டு வெளியான காதல் தேசம் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகிறார். முதல் படத்திலேயே அவரது அழகான தோற்றம், இயல்பான நடிப்பு மற்றும் ஸ்டைல் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துச்சு. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றதால அப்பாஸ் மிக குறுகிய காலத்திலேயே முன்னணி இளம் ஹீரோக்கள் ஒருவராக உயர்றாரு. அதன் பிறகு விஐபி, பூச்சோடவா, படையப்பா, கண்டுகொண்டேன் உள்ளிட்ட பல முக்கியமான திரைப்படங்கள் நடிக்கிறாரு. குறிப்பாக கண்டுகொண்டேன் திரைப்படம் அவரது நடிப்பிற்கு நல்ல பாராட்டுகளை பெற்று தந்துச்சு. ஆனால் அதன் பிறகு அவர் ஹீரோவாக நடித்த பல திரைப்படங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. தொடர்ந்து வெளியான சில படங்கள் வசூல் ரீதியாகவும் தோல்வியடைந்துச்சு. இதனால் தயாரிப்பாளர்கள் அவரை ஹீரோவாக தேர்வு செய்வது குறைய தொடங்குச்சு. இதற்கிடையே தமிழ் சினிமாவின் புதிய தலைமுறை நடிகர் அறிமுகமானாங்க. போட்டியும் அதிகரிச்சுது. அந்த மாற்றத்திற்கு ஏற்ப பெரிய வெற்றி படங்கள் அமையாததால் அப்பாஸின் மார்க்கெட்டு மெதுவாக சரிஞ்சுது. அதுக்கப்புறம் அவர் தமிழ் சினிமா மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய மொழிகளிலும் நடித்தார். இருந்தாலும் ஆரம்ப காலத்தில் இருந்த நட்சத்திர அந்தஸ்தை மீண்டும் பெற முடியவில்லை. சில ஆண்டுக்கு பிறகு அவர் வெளிநாட்டில் குடியேறி சினிமாவிலிருந்து விலகி வேறு வேலைகளிலும் ஈடுபட்டார். பல பேட்டிகளில் வாழ்க்கையில் பல ஏற்றத்தாழ்வுகள் சந்தித்ததாகவும் எந்த வேலையாக இருந்தாலும் அதை மரியாதையுடனும் செய்வதாகவும் அவர் பகிர்ந்தார். சினிமாவில் வெற்றி பெறுவது மட்டுமல்ல, அந்த வெற்றியை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதும் மிகப்பெரிய சவாலாகும். திறமை இருந்தாலும் சரியான கதை தேர்வு, காலத்திற்கேற்ற மாற்றம் மற்றும் தொடர்ச்சியான வெற்றிகள் இல்லை என்றால் மார்க்கெட் வேகமாக மாறிடும். அதே நேரத்தில் அப்பாஸ் தனது வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களை தைரியமாக ஏற்றுக்கொண்டு புதிய பாதையை தேர்ந்தெடுத்தார். அதுவே அவரின் மன உறுதியை வெளிப்படுத்துது. அடுத்ததாக நடிகர் பரத். ஒரு காலத்தில் இளைஞர்களின் மிகவும் விருப்பமான ஹீரோவாக இருந்தார் நடிகர் பரத். 2003ஆம் ஆண்டு வெளியான பாய்ஸ் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகிறாரு. முதல் படத்திலேயே தனது நடிப்பு மற்றும் நடன திறமையால் ரசிகர்களோட கவனத்தை ஈர்க்கிறாரு. அதுக்கப்புறம் 2004ஆம் ஆண்டு வெளியான காதல் திரைப்படம் அவரது வாழ்க்கையை மாற்றிருச்சு. இயக்குனர் பாலாஜி சக்திவேல் இயக்கிய அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. பரத்தின் இயல்பான நடிப்பை ரசிகர்களும் விமர்சகர்களும் பாராட்டினாங்க. அந்த படத்திற்கு பிறகு தமிழ் சினிமாவில் நம்பிக்கைக்குரிய இளம் ஹீரோக்கள் ஒருவராக அவர் இருந்தார். அதுக்கப்புறம் எம்டன் மகன், வெயில், சென்னை காதல், நேபாளி, பழனி போன்ற பல படங்கள் நடிக்கிறார். சில படங்கள் வெற்றி பெற்றாலும் பல படங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. அதன் பிறகு வந்த தொடர் தோல்வியால் அவரது மார்க்கெட்டு மெதுவாக பாதிக்க ஆரம்பிச்சுது. ரசிகர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கதைகள் அமையவில்லை, வசூலிலும் குறைஞ்சது. இதன் காரணமாகவே பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் மற்றும் இயக்குநர்களிடமிருந்து வந்த ஹீரோ வாய்ப்புகள் குறைய தொடங்குது. இருந்தாலும் பரத் சினிமா விட்டு விலகவில்லை. கதைக்கு முக்கியத்துவம் உள்ள படங்களிலும் வித்தியாசமான கதாபாத்திரங்களும் தேர்வு செஞ்சு தொடர்ந்து நடித்தார். தனது நடிப்பு திறனை நிரூபிக்க பல முயற்சிகளை மேற்கொண்டார். பரத்தும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்து வந்த நடிகர்கள் மாதிரியே பெரிய வெற்றி கிடைப்பதும் எவ்வளவு முக்கியமோ அந்த வெற்றியை தொடர்ந்து தக்க வைத்து கொள்வதும் அதே அளவுக்கு முக்கியம். சரியான கதை தேர்வு இல்லை என்றால் திறமையான நடிகருக்கு கூட மார்க்கெட் பாதிக்கப்படலாம். இன்றும் பரத் நல்ல கதைகள் கிடைத்தால் ரசிகர்கள் அவரை வரவேற்க தயாராக இருக்காங்க. ஏனெனில் அவர் ஒரு திறமையான நடிகர் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்ததாக நடிகர் அருண் விஜய். பல ஆண்டுகள் போராடிய பிறகும் மனம் தளராமல் மீண்டும் தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்தவர் தான் அருண் விஜய். நடிகர் விஜயகுமாரின் மகனான சினிமாவில் அறிமுகமான அருண் விஜய் ஆரம்ப காலத்திலேயே நல்ல வரவேற்பு பெறாரு. ஆனால் தொடர்ந்து பெரிய வெற்றி படங்கள் அமையவில்லை. பல படங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடாததால் முன்னணி ஹீரோக்களின் பட்டியல் அவரால் நினைத்து நிற்க முடியல.
குறிப்பாக 2010ஆம் ஆண்டு வெளியான மலைமலை திரைப்படம் அவருக்கு ஒரு முக்கியமான படமாக கருதப்படுது. அந்த படத்தின் மூலம் மீண்டும் ஒரு வெற்றியை பெறுவார்னு ரசிகர்கள் திரையரங்களை எதிர்பார்த்தாங்க. ஆனால் படம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் வெற்றி பெறவில்லை. அதன் பிறகு அருண் விஜய்க்கு ஹீரோ வாய்ப்பு குறையுது. பல தயாரிப்பாளர்கள் அவரை வைத்து பெரிய படங்கள் இயக்க தயங்கினாங்க. ஒரு கட்டத்தில் அவரது திரைப்பயணம் முடிந்து விட்டதோ என்ற கேள்வி எழுந்துச்சு. ஆனால் அவர் சோர்ந்து போகவில்லை. தன்னை முழுமையாக மாற்றிக்கொள்ள முயற்சி செஞ்சார். உடற்பயிற்சி, கதை தேர்வு, நடிப்பு என அனைத்திலும் கவனம் செலுத்தினார். ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தால் அதை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்துடன் காத்திருந்தார். அந்த வாய்ப்பு தான் என்னை அறிந்தால் திரைப்படம். இதில் வில்லன் கதாபாத்திரமாக நடித்த அருண் விஜய் தனது நடிப்பால் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார். அவரது கதாபாத்திரமும் பெரிய வரவேற்பு பெற்றுச்சு. அந்த ஒரு படம் அவரது வாழ்க்கையில் திருப்புமுனையாக அமைஞ்சது. அதுக்கப்புறம் தடம், மாஃபியா, யானை உள்ளிட்ட பல படங்கள் நடித்த அவர் தன்னோட இடத்தை ஓரளவுக்கு தக்க வச்சு கொள்கிறாரு. தன்னோட இடத்தை தக்க வச்சு கொண்டாலும் இவருக்கு பிறகு வந்த சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி இவரை விட அதிக சம்பளமும் அதிக திரைப்படங்களிலும் நடித்து வராங்க. அருண் விஜயும் முன்னணி நடிகர்களின் இடத்தை மிஸ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். ஓகே நண்பர்களே, நம்ம இது வரைக்கும் ஒரு 10 நடிகர்களை பற்றி பார்த்தோம். இன்னும் சில நடிகர்கள் இருக்காங்க. எடுத்துக்காட்டு மாதவன், அதர்வா. நம்ம அந்த வீடியோவை பார்ட் 2வாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இதே மாதிரி தமிழ் சினிமா வரலாறு, நடிகர்களின் வாழ்க்கை பயணம் மற்றும் சுவாரஸ்யமான தகவலுக்கு நம்ம விவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் நம்ம அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம்.